இருக்காரு. அவருக்கு வந்து வேற வேலை இல்லை, அதனால விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல. எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்க. சரிங்களா எப்படி சார்? எதிர்கட்சிகளோட பலவீனத்தை பலமா பார்க்கல, பலவீனமா பார்க்கல. நான் எங்கள் வேலையை பார்க்குறோம். மேலும் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் அன்புச்சோலை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அன்புச்சோலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அன்புச்சோலை மையங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதியவர்களுக்கு உதவிகள் செய்ததோடு அங்கு முதியவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தார்.